இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்கவில்லையா? நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் காரியத்திற்கும் மாறாய் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாய் அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் செய்யாததை செய்தீர்கள் என்று கூறி தூற்றுகிறார்களா? சரீரத்தில் வியாதியா, பலவீனமா? நீங்கள் ஜெபித்தும் சுகம் கிடைக்காமல் தாமதமாகி கொண்டே இருக்கிறதா? பணம் சுத்தமாக கையில் இல்லையா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதா? துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை காண்கிறீர்களா? நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாய் போகிறதா? கண்டிப்பாய் இவைகளை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போய் தான் இருப்பீர்கள். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது பலன் கண்டிப்பாய் தேவை என்பது விளங்குகிறதா? எப்படி பலனை பெற்றுக்கொள்வீர்கள்? வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்டா? உடற்பயிற்சி செய்தா? நல்ல ஆகாரங்களை உட்கொண்டா? இல்லை. தேவ பலன் இப்படியெல்லாம் வராது. மீண்டும் நாம் தேவ புஸ்தகத்தை தான் பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியகாரத்தனமாயிருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனுக்கோ தேவ பலனாயிருக்கும். சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின செய்தி தான் சிலுவை உபதேசம். எதற்காக மரித்தார்? எதற்காக இரத்தம் சிந்தினார்? எதற்காக உயிரோடு கூட அவர் எழுந்தார் என்ற சத்தியத்தை அறிந்தீர்கள். ஆனால் மேலே நடந்த எல்லா பயங்களும் கலக்கங்களும் சோர்வுகளிலும் இருந்து நீங்கள் விடுதலையாகி பலனுள்ளவர்களாய் எழுந்து சாதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி கூறுகிறது, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் பலனடைந்து உங்கள் ஊரிலும் உங்கள் பட்டணத்திலும் உங்கள் மாநிலத்திலும் தேசத்திலும் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் கர்த்தருக்கு சாட்சியாய் நீங்கள் எழும்பி நிற்கும்படியான பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்கும் போது சோர்ந்திருக்கிற நாம் மட்டும் எழுந்து நிற்க முடியாதா? தேவன் பலன் இருந்தால் பயங்களை, கலக்கங்களை, சோதனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை உங்களால் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் சோர்வு நீங்கி பலனடைவீர்கள். ஆபத்து நாளிலே சோர்ந்து போனால் பலன் குன்றி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்காட்லாந்து ராஜாவை அமெரிக்கா தாக்கும்போது 16 முறை அவர் படையெடுத்து கடைசியில் தோற்று போகிறார். காட்டில் சோர்ந்து போய் ஒரு குகையில் பதுங்கி இருக்கும்போது ஒரு சிலந்தி ஒன்றை அவர் பார்க்கிறார். அந்த சிலந்தியானது கீழே விழுந்து போனாலும் எழும்பி மறுபடியும் அதனுடைய கூட்டை கட்டுகிறதை பார்த்தார். இந்த சிலந்திக்கு ஒன்றுமே இல்லை, பலனும் இல்லை. ஆனால் விழுந்தாலும் எழுந்து இப்படி கட்டுகிறதே, நமக்கு படை இருக்கிறது, சேனை இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், நமக்கு பலம் இருக்கிறது, நாம் மறுபடியும் எழும்பி படையெடுக்க வேண்டும் என்று எண்ணி அவர் மீண்டும் படையெடுக்க ஆரம்பித்தார். நாம் சரித்திரத்தில் படிக்கிற கஜினி முகமது போல 17 முறை படையெடுத்து அவர் யுத்தம் பண்ணதைப் போல இவரும் பண்ணுகிறார். நெருக்கத்தில் சோர்ந்து போகாமல் மீன் வயிற்றில் யோனா 3 நாட்கள் ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை கக்கி போட முடியும். அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். ஒருவேளை எதிராளிகள் தொடர்ந்து எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் தேவ ஆலயத்தில் சென்று ஜெபியுங்கள். அன்று எசேக்கியா ராஜாவை எதிர்த்து அசீரிய ராஜா வந்தபோது எசேக்கியா ராஜா இப்படி தான் செய்தார். தேவ ஆலயத்தில் சென்று கண்ணீரோடு கதறினார். முடிவு
தேவதூதன் வந்து அசீரியன் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்து போட்டான். அந்த அசீரிய ராஜாவும் அவன் குமாரர்களால் வெட்டி போடப்பட்டு முடிவு எதிராளிகள் செத்த பிணங்களாய் விழுந்தார்கள். சோர்ந்து போகிறவருக்கு பலன், சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை கொடுக்கும் தேவன் இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது என்று திகைத்து நிற்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் கொடுப்பார். அது தீமையானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் நிலைமை அறிந்து எங்கள் வீடு தேடி அனுப்பும் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, திகைத்து கலங்கி போயிருந்தோம், ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவை கொடுத்தது. சோர்ந்து போய்தான் இருந்தோம், எங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தோம். முடிவில் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிற தேவன் நீர். நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவை தருவேன் என்று வாக்களித்தீர். நன்றி கர்த்தாவே. அதுவும் தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது என்று சொன்னேன். நீர் அதை தரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் சோர்வை நீக்கி தேவ பலன் பெற வழிகளை எங்களுக்கு இன்றைக்கு நினைவுபடுத்தியதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து தெய்வ பலனை பெற்றுக்கொள்ள, சத்தியத்தை அறிய, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலனடைய செய்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களும் பலனடையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.